கார்த்திகை தீபம் 16 டிசம்பர் ஞாயிற்று 25. கார்த்திக்கை பார்த்து எமோஷனலான ரேவதி. பிரிக்க திட்டம் போடும் சந்திரகலா கார்த்திக் ஜெயிலில் இருப்பதை தெரிந்து கொண்டு ரேவதி அவனை பார்க்க செல்கின்றார். மறுபக்கம் சந்திரகலா கார்த்திக் மற்றும் ரேவதி இருவரையும் பிரிக்க சாமுண்டீஸ்வரிக்கு ஐடியா கொடுக்கின்றார். இதைத் தொடர்ந்து என்ன நடக்கப் போகிறது என்பதை இன்றைய எபிசோடில் பார்க்கலாம். கார்த்திகை தீபம். நேற்று கார்த்திகை தீபம் தொடரில் நேற்றைய எபிசோடில் செங்கல் சூளையில் வேலை செய்பவர்கள் கார்த்திக் பற்றி பேசி சாமுண்டீஸ்வரியை கேள்வி கேட்க அவர் இந்த செங்கல் சூளையை விற்க தயாராகிவிட்டார். இந்த விஷயம் கார்த்திக்கிற்கு தெரிய வர அவன் செங்கல் சூளைக்கு வருகின்றான். அப்போது அவனை பார்த்த சந்திரகலா கார்த்திக்கை திட்டிவிடுகின்றார். மேலும் கத்தியை வைத்து தன்னைத்தானே குத்திக் கொண்டு கார்த்திக் குத்தியதாக சொல்லி நாடகமாடுகிறார். அப்போது அங்கு வரும் சாமுண்டீஸ்வரியிடம் கார்த்திக் தன்னை கத்தியால் குத்தியதாக சொல்ல சாமுண்டீஸ்வரி கோபமடைந்து கார்த்திக் மீது போலீசில் கம்ப்ளைண்ட் கொடுக்கின்றார். சாமுண்டீஸ்வரி கொடுத்த கம்ப்ளைண்ட் காரணமாக கார்த்திக்கை கைது செய்கின்றனர். கார்த்திக் கைது செய்யப்பட்ட விஷயத்தை அறிந்த ரேவதி போலீஸ் ஸ்டேஷன் வந்து சத்தம் போட நேற்றைய எபிசோட் முடிவிற்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து இன்றைய எபிசோடில் கார்த்திக்கிற்காக ரேவதி சாமுண்டீஸ்வரியிடம் பேசுவாரா என்பதனை பார்க்கலாம். கார்த்திகை தீபம் இன்றைக்கு சந்திரகலா பிளான் பண்ணி சாமுண்டீஸ்வரியை நம்ப வைத்து விடுகின்றார். சாமுண்டீஸ்வரியும் யோசிக்காமல் சந்திரகலா சொன்னதை நம்பி கார்த்திக் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்கின்றார். இதனால் கார்த்திக் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த விஷயம் ரேவதிக்கு தெரிய வருகின்றது. ரேவதி கார்த்திக்கை ஜெயிலில் சென்று பார்க்க முடிவெடுக்கிறார். ரேவதி கார்த்திக்கை பார்க்க கிளம்பும் நிலையில் நீ எதுக்கு அவனை பார்க்க போற என சந்திரகலா கேட்கின்றார். மேலும் கார்த்திக்கை ரேவதி பார்க்க போவதை பற்றி ஏதேதோ சொல்லி சாமுண்டீஸ்வரியிடம் ஏற்றிவிடுகின்றார் சந்திரகலா. அப்போது ராஜராஜன் சந்திரகலாவை பார்த்து நீ எதுக்கு கார்த்திக் பற்றி தப்பு தப்பா சொல்லி ஏற்றி விடுற என சத்தம் போடுகின்றார். பிறகு ரேவதி கார்த்திக் என்னை தொட்டு தாலி கட்டின புருஷன், அவரை பார்க்க நான் போவேன் என சொல்லிவிட்டு கிளம்பிச் செல்கின்றார். ஜெயிலில் கார்த்திக்கை பார்த்ததும் ரேவதி அழுது எமோஷனலாகின்றார். கார்த்திக் அதை பார்த்து ரேவதிக்கு ஆறுதல் சொல்கின்றார். பின் சந்திரகலா செய்யும் வேலைகள் மற்றும் சாமுண்டீஸ்வரியை அவர் ஏற்றிவிடுவதை பற்றியெல்லாம் ரேவதி கார்த்திக்கிடம் சொல்கின்றார். மறுபக்கம் வீட்டில் சாமுண்டீஸ்வரியிடம் சந்திரகலா கார்த்திக்கையும் ரேவதியையும் பிரிக்கணும் என சொல்லி ஏற்றிவிடுகின்றார். அப்படி பிரிக்கவில்லை என்றால் ரேவதி இப்படித்தான் கார்த்திக்கை தேடி போவாள் என்று கூற சாமுண்டீஸ்வரியும் இதற்கு ஒரு முடிவு கட்டணும் என சொல்கின்றார். இதைத் தொடர்ந்து ஜெயிலில் கார்த்திக்கை பார்த்துவிட்டு வீட்டிற்கு வரும் ரேவதி சாமுண்டீஸ்வரியை பார்த்து கேஸ வாபஸ் வாங்குங்க, என் புருஷனை வெளியே கொண்டு வாங்க என சத்தம் போடுகின்றார். இப்படியான நிலையில் இன்றைய எபிசோட் முடிவிற்கு வருகிறது. இந்நிலையில் சந்திரகலா ஒரு பக்கம் கார்த்திக் பற்றி ஏதேதோ சொல்லி சாமுண்டீஸ்வரியை ஏற்றி விடுகின்றார். சாமுண்டீஸ்வரிக்கு கார்த்திக் மீதான கோபத்தை அதிகப்படுத்தி விடுகின்றார். இதனால் கார்த்திக் மீதான சாமுண்டீஸ்வரியின் கோபம் மேலும் அதிகரித்து விட்டது. மறுபக்கம் ரேவதி கார்த்திகை நினைத்து வருத்தப்படுகின்றார். அவனை எப்படியாவது வெளியே எடுக்க வேண்டும் என உறுதியாக இருக்கின்றார். சாமுண்டீஸ்வரியிடமே கேஸை வாபஸ் வாங்க சொல்லி ரேவதி சத்தம் போடுகின்றார். இதைத் தொடர்ந்து என்ன நடக்கப் போகிறது? கார்த்திக் விஷயத்தால் சாமுண்டீஸ்வரி மற்றும் ரேவதி இடையே பிரச்சனை வருமா என்பதையெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்களில் பார்க்கலாம். தொடர்ந்து கார்த்திகை தீபம் சீரியலுடன் இணைந்திருங்கள்.